Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை செய்திகளுடன். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இவ்வாரம் குறிப்பிட்ட சில கொழும்பு பத்திரிகைகளுக்கு விசேட நேர்காணல் ஒன்றை வழங்கினார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள், சர்வதேச புவிசார் அரசியல், இலங்கையில் இந்தியா முன்னெடுக்கும் பொருளாதார செயற்திட்டங்கள் என்று பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக கருத்துக்களை அவர் வெளியிட்டார். அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ் அரசியல் கட்சிகள் கோருகின்றன. அது குறித்து இந்தியாவின் அணுகுமுறை என்ன என்று உயர்ஸ்தானிகரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர், இலங்கையின் ஐக்கியம், உறுதிப்பாடு மற்றும் ஆட்புல ஒருமைப்பாடு மீது இந்தியா கடுமையான பற்றுறுதியை கொண்டிருக்கிறது. இலங்கையில் நல்லிணக்க செயல்முறைகளுக்கு இந்தியா நீண்ட காலமாக ஆதரவு அளித்து வருகிறது. சகல சமூகங்களையும் உள்ளடக்கிய அரசியல் செயல்முறைகளுக்கும் உறுதியான ஆதரவை வழங்கி வரும் இந்தியா இனங்களுக்கு இடையிலான அமைதியையும் ஊக்குவிக்கிறது. இதை இந்தியா பல வருடங்களாக உயர் அரசியல் மட்டங்களில் கூறி வருகிறது. இது விடயத்தில் எமது நிலைப்பாடு தொடர்ந்து உறுதியானதாக இருந்து வருகிறது. ஐக்கியப்பட்ட இலங்கைக்குள் சமத்துவம், நீதி, சமாதானம், கௌரவத்துக்கான தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டால் அது இலங்கையின் நலன்களுக்கு உகந்தது என்று இந்தியா நம்புகிறது. இலங்கையின் அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அரசியல் செயல்முறைகளை பொறுத்த வரையிலும் இதுவே எமது நிலைப்பாடு. பல்வேறு துறைகளாலான எமது பரந்த ஒத்துழைப்பின் அங்கமாக வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் நன்மைக்காக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து முன்னெடுக்கின்ற அதேவேளை அரசியல் செயல்முறை தொடர்பில் இந்த நிலைப்பாட்டையும் பேணி வருகிறோம் என்று பதிலளித்தார். ஒரு வாகனத்தை 10 வருடங்களுக்கு மேல் பயன்படுத்த முடியாது என்றாலும் தற்போது என்னிடம் இருக்கும் வாகனத்தை நான் 15 வருடங்களாக பயன்படுத்துகிறேன். உத்தியோகபூர்வ வாகனத்தை சில சந்தர்ப்பங்களில் மாத்திரமே பயன்படுத்துகிறேன். மற்றபடி எனது தேவைகளுக்கு அடிக்கடி தனியார் வாகனம் ஒன்றை அடிக்கடி பயன்படுத்துகிறேன் என்று சபாநாயகர் கூறியதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டது. தீர்வை இல்லாமல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை தங்களுக்கு பெற்றுத்தருமாறு 100க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்திருக்கும் நிலையில் அவர் தனது வாகன பிரச்சினை குறித்து கவலை தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக தெரிவான நீதியமைச்சர் விஜயதாசவையும் பதில் பொதுச் செயலாளர் கீர்த்தி உடவத்தவையும் எந்த இடையூறுமின்றி செயற்படுவதை அனுமதிக்கும் உத்தரவை கடுவெல மாவட்ட நீதிமன்ற நீதிபதி துலானி விக்ரமசூரிய நேற்று பிறப்பித்தார். சுதந்திர கட்சியின் மற்ற அணிகள் ராஜபக்சவும் உடவத்தையும் தங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதை தடுக்கக்கூடாது என்று இடைக்கால உத்தரவு ஒன்றையும் நீதிவான் பிறப்பித்தார். சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களான இசுரு அபேவர்த்தனவும் சுமித் விஜயமுனி டி சோய்சாவும் நிறைவேற்றுக்குழுவின் 20 உறுப்பினர்களையும் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு தாக்கல் செய்த மனு ஒன்றை பரிசீலனை செய்த பின்னரே நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். விஜயதாச ராஜபக்ச தலைவராக தெரிவு செய்யப்படுவதற்கு வசதியாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த பின்னரே இரு நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களும் இந்த மனுவை தாக்கல் செய்தனர். கடந்த சில வாரங்களாக சுதந்திர கட்சியின் பிளவுபட்ட அணிகளினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை அடுத்து வெவ்வேறு நீதிமன்றங்கள் வெவ்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தன என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுற்றுலாத்துறை இராஜாங்க அமைச்சர் டயனா கமகே ஒரு இலங்கை பிரஜையாக இல்லாத போதிலும் பாராளுமன்றத்தினதும் இராஜாங்க அமைச்சினதும் வசதிகளையும் சிறப்புரிமைகளையும் பயன்படுத்தி இருப்பது தொடர்பாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டால் அவ்வாறு செய்யப்படும் என்று பாராளுமன்றம் உறுதியளித்திருக்கிறது. டயானா கமகே பிரிட்டிஷ் பிரஜையாக இருப்பதால் இலங்கை பாராளுமன்றத்தில் உறுப்பினராக பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று மே 8 உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் இராஜாங்க அமைச்சராகவும் அவருக்கு செலவான அரசாங்க பணத்தை அவரிடமிருந்து பெற வேண்டும் என்று பாராளுமன்ற எதிர்க்கட்சி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன.
இது தொடர்பாக ஊடகங்கள் பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்சவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, இத்தகைய பிரச்சினைகளில் பாராளுமன்றம் தலையீடு செய்வதற்கு கெட்டியான சட்ட ஏற்பாடுகள் இல்லை. ஆனால் விசாரணை நடத்தப்படுவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறது. வேண்டுகோள் விடுக்கப்படுமேயானால் விசாரணை ஒன்றை நடத்துவது குறித்து ஆராய முடியும் என்று அவர் கூறினார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, ஆணைக்குழுவின் பொறுப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதுடன் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருப்பதால் இத்தகைய பிரச்சினைகளில் தங்களுக்கு எந்த நியாயாதிக்கமும் இல்லை என்று பதிலளித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை எதிர்கால இலங்கை அரசாங்கம் ஒன்று மீள் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்துவது தொடர்பில் எதிரணி அரசியல்வாதிகளும் குறிப்பிட்ட சில பொருளாதார நிபுணர்களும் கரிசனைகளை வெளிப்படுத்தி வருவதற்கு மத்தியில் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்த நிபந்தனைகள் தெரிவித்த ஆலோசனைகளை உள்ளடக்கியதாக பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் ஒன்றை அரசாங்கம் வரையவிருக்கிறது. இலங்கையின் பொருளாதாரத்துக்கு புத்துயிர் கொடுக்க சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்றும், அதனுடனான உடன்படிக்கையின் பயன்களை மக்கள் பெறுவதை உறுதிப்படுத்துவதற்கு அந்த உடன்படிக்கையை சட்டமாக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதியமைச்சராகவும் இருக்கும் ஜனாதிபதி விக்ரமசிங்க கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கவிடம் ஊடகவியலாளர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது, சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையும் அதன் நிபந்தனைகள் ஆலோசனைகள் மாத்திரமல்ல, அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஏனைய சகல பொருளாதார சீர்திருத்தங்களும் உத்தேச சட்டத்துக்குள் சேர்க்கப்படும் என்று சொன்னார். சட்டமூலத்தை வரையும் செயல்முறைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைக்கப் பெற்றதும் அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சேமசிங்க கூறினார். இந்தியாவின் சுயாதிபத்தியத்துக்கும் ஆட்புல ஒருமைப்பாட்டுக்கும் விடுதலை புலிகள் தொடர்ந்தும் அச்சுறுத்தலாக இருப்பதால் அந்த இயக்கம் மீதான தடையை இந்தியா மேலும் 5 வருடங்களுக்கு நீடித்திருப்பதாக புதுடில்லியில் உள்துறை அமைச்சு இன்று அறிவித்தது. அந்த செய்தியுடன் நிறைவுக்கு வருவது TBCயின் தமிழ் மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.